யாரும் குழப்பம் பண்ணாதீங்க. உங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. யார்கிட்ட பாஸ்புக் இருக்கோ அவங்க இப்ப வாங்கிக்கங்க. மத்தவங்க எல்லாம் ஏற்கனவே என் கௌரவத்தை காப்பாத்தின உங்ககிட்ட மறுபடியும் கை நீட்டி ஒரு பிச்சை கேட்கிறேன். போடுறியா? ஸ்டூபிட் ஃபெலோ. உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. ராதா தாய் இல்லாத பொண்ணு. அவளை இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லாம வளர்த்துட்டேன். கோபி, இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்டா. இந்த பரா செல்வம், ராதா எப்படி உனக்கு ஒரே பொண்ணும் அதே மாதிரிதான் எனக்கு அசோக்கும். இனிமே லைஃப்ல எனக்கு கிடைக்க போற நிம்மதி சந்தோஷம் எல்லாம் நம்ம ராதா அசோக் கல்யாணத்தில் தான் இருக்கு. ராதா, இது வரைக்கும் என் லைஃப்ல நான் செஞ்ச உதவிக்காக யார்கிட்டையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்ததில்லை. ஆனா இப்ப முதல் முறையா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என் பையன் அசோக் கொஞ்சம் செல்லமா வளர்ந்ததுனால முரட்டுத்தனமா இருப்பான். அவனை அனுசரிச்சு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு. எனக்கு நீ ஏதாவது நன்றி செலுத்தணும்னு ஆசைப்பட்டா அதை இந்த விதத்தில் தான் நான் எதிர்பார்க்கிறேன். கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா. இதுவரைக்கும் நாங்க இருந்த நிலைமைக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. இனிமே எங்களுக்கு வரப்போற வாழ்க்கைக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. எங்க அண்ணன் இதுவரைக்கும் கண்ட கனவெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. இனிமே வாழ்க்கை பூரா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. மெதுவா கோவிந்தா கோவிந்தா. என்ன சிங்காரமே, காலையில இருந்து ஒரே கோவிந்தாமயமா இருக்கு. ஏதாவது வேண்டுதலா? அதை ஏன் கேக்குறீங்க டெய்லர்? நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசையை வச்சுட்டான். அது நம்ம காரமடையான் தயவுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனாலதான் காலையில இருந்து 100 தடவை அங்க பிரதர்ஷனம் செஞ்சுட்டு இருக்கிறேன். 100 தடவையா? அடேங்கப்பா, பெரிய வேண்டுதல் தான். காரமடையா, ஊருக்கு போயிருக்கிற என் மருமக நல்ல செய்தியோட திரும்பி வரணுமப்பா. நாளையில இருந்து இந்த உலகத்துல நான் தலை நிமிர்ந்து நிக்கணும். பிளீஸ் ராஜா, என் நிலைமைய புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்ச தப்பா நினைக்காதீங்க. பிறக்கும் போதே குருள் நான் பிறந்தா வேதனை மட்டும்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணு போயிட்டா ஒன்னு அழ தோணும். ஆனா குருடு நான் பிறந்து திடீர்னு ஒரு நாள் பார்வை கிடைச்சு எல்லாத்தையும் ரசிச்சதுக்கு அப்புறம் மறுபடி பார்வை போறதுன்னா போல. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, காலையில ராதாமா நம்ம பையனை கூட்டிக்கிட்டு கார்ல போச்சு. இது வரைக்கும் திரும்பி வரல. ஒருவேளை முதலாளி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோன்னு பயமா இருக்குமா? போப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா ராதாமா மெட்ராஸ்லயே இருந்திருக்கும்ல. இங்க எதுக்கு வருது? எதுக்கும் நானே முதலாளி கிட்ட போய் நேருக்கு நேரம் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடட்டுமா? வேட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காருன்னு சொன்ன, கொஞ்சம் யோசனை பண்ணி செய். அந்த வகையில நான் எப்பவுமே உசாருமா. ராத்திரியோட ராத்திரியா துப்பாக்கியில் இருக்கிற குண்டையெல்லாம் எடுத்துவிட்டு குழாய் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். எதுக்கு 1/2 மணி நேரம் பார்ப்போம். பையன் வரலன்னா நானே நேருக்கு நேரா போய் மோதிடுறேன். ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றதுக்காக அவன் போன் பண்ணேன். வர வாரம் 26th நல்ல முகூர்த்த நாள். நம்ம அசோக் ராதா கல்யாணத்தை அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகேயா? கோபி, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. சத்தியமா சொல்றேன்டா, நீ எதிரில இருந்தா காலை தொட்டு கும்பிட்டுடுவேன்டா நானு. இடியட், நானும் 50 வருஷமா பாக்குறேன். உணர்ச்சி வசப்பட்டேன்னா ஒண்ணு ஓன உப்பாரி வைப்ப, இல்ல உளர ஆரம்பிச்சிருவ. சரி விடுறா, அசோக் கொஞ்சம் பேச சொல்லு. அசோக். எஸ் அங்கிள். இங்க வா, உங்க அப்பா கூப்பிடுறாரு.
என்ன கோபி எப்போ வரேன்னு சொன்ன? சரி, நானே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துட்டு வரேன். தம்பி, வர 26 உனக்கு ராதாவுக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கான். கமிங் 26. பட் இந்தா, நீ உங்க அப்பா கிட்ட பேசு. ஹலோ டாட். ஃபைன் ஃபைன். என்ன டாடி இவ்வளவு அவசரப்பட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே? ஐ நீட் சம் டைம். மேரேஜ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணனும், ஸ்டிச் பண்ணனும். அது டைம் வேணாமா? இந்த பாருடா, உங்க அப்பா ஒண்ணும் பிறக்கும் போதே மகாராஜா இல்ல. கல்யாணத்துக்கு பழைய ட்ரெஸ் போடு, அது போதும். என்னது? கல்யாணத்துக்கு பழைய ட்ரெஸ் போட சொல்றீங்களா? ஆமாண்டா, வாயை மூடிட்டு போன வை. இது 26 மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா பழைய ட்ரெஸ் போடுங்க. யார் பழைய ட்ரெஸ் போடுறது? வணக்கம் முதலாளி. அது வாசிங்காரா, சவிக்கமுங்களா முதலாளி? நான் சௌக்கியமா தான் இருக்கிறேன். பரவாயில்லையா நீ? நான் ஊர்ல இல்லைன்னாலும் வேட்டை துப்பாக்கி சுத்தமா தொடச்சு வச்சிருக்கிறேன். வேட்ட துப்பாக்கி? ஆமா, நான் நேத்துக்கு மத்தியானம் வந்து இது வரைக்கும் என் கள்ளப்பள்ளி எங்க போறது நீ? வீட்டுலதான் முதலாளி இருந்தேன். உங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது. எதுக்கும் பையனை முன்னாடி அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி வரலாம்னு இருந்துட்டேன். உன் பழைய பயம் உன்னை விட்டு இன்னும் போலையா? அது சரி, வர்ற 26ஆம் தேதி ராதாவுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். 26ஆம் தேதிங்களா? முதலாளி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன பண்றது? எது எப்படி இருந்தாலும் அது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தனே ஆகணும். ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் தள்ளிப்படக்கூடாதுங்க. முதலாளி, கல்யாணத்தை இங்கேயே வீட்டுல வச்சுக்கலாங்களா இல்ல? மெட்ராஸ்ல தான். ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. அங்க வச்சுக்கிறதா முறை. ஏன் ஒருத்த சௌகரியத்துக்காக இங்க வந்து நாளன்னைக்கு நீங்க 3 பேர் மெட்ராஸ் புறப்பண்ணியா? முதலாளி சொல்ல வேண்டியதுதான். துணிமணியெல்லாம் வாரி பிடிச்சுக்கிட்டு ரயில் ஏற வேண்டியதுதான். அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை சொல்லக்கூடாது. என்ன அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க முதலாளி. என்ன அது வயசான காலத்துல கால்ல விட்டுட்டு? அப்படி இல்லைங்க முதலாளி, நமக்குள்ள என்னதான் ஒரு இது வந்துட்டாலும் நான் பழைய முறையில எல்லாம் விட்டு கொடுக்க முடியுங்களா? சரி சரி வர முதலாளி. முதலாளி, தங்க முதலாளி, பாட்டாளியின் பண்பாளர், தி கிரேட் முதலாளி. கிரேட் தான் கிரேட். யோ, என்னையா இந்த வீட்டுல ஏகப்பட்ட லூஸ் இருக்கும் போல இருக்க. ஏன் முதலாளி, முன்னால வளர்த்தியா சிகப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அசோக். அவர்கிட்ட நம்ம கல்யாண விஷயங்கள்